இட்ஸ் மண்டே ஈவினிங். காஃபி போட்டு குடிச்சிடலான்னு ஃப்ரிட்ஜிலேருந்தே பாலை எடுத்து கொதிக்கிறதுக்கு வச்சுட்டேன். அதுக்குள்ளே சிங்கில் இருந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வந்து அரிசி ஊற போட்டிருந்தாங்க. எதுக்குன்னா உப்பு உருண்டைக்கு தான். நிறைய பேர் ஸ்நாக்ஸாகவே சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் வந்து டிஃபனாகவே சாப்பிட்டு முடிச்சுருவோம் இதை. காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணேன். அதை வந்து ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொரன்னு அரைன்னு சொன்னாங்க. அப்படி தான் அரைச்சேன். ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சு, தண்ணி ஆயிடுச்சு. போச்சு, நான் இன்றைக்கி திட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் வந்து இன்னும் வந்து அரைச்சிட்டே இருக்கணும், அதை இன்னும் பல்ஸ் கொடுக்க கெட்டியாகும்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஒரு விஷயம் நம்ம பண்ணும் போது வரலன்ட்டு விடாமல் திருப்பி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் மேபி சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அட்வைஸ்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ணேன். இந்த டிஷ்ஷு பார்க்க ஈஸியாக தானே இருக்குது, ஆனால் வந்து செய்கிறது ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாகவே இருந்துச்சு எனக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், மேபி அதனால் அப்படி இருந்திருக்கும். போக போக வந்து பழகிடும். இஃப்தார் டைம் இல்லையா, ஸோ நமக்கு நோம்பு கஞ்சி வந்துச்சு. அதுவும் கொஞ்சோண்டு பவுலில் ஊற்றி குடிச்சிட்டு இருந்தேன். இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சேன். என்னன்னு தெரியல, கார சட்னி தான் மைண்டில் வச்சிருந்தேன். திடீர்னு தேங்காய் சட்னி சாப்பிட்ணும் போல் இருந்தது, அதை அரைச்சிட்டேன். என்ன தான் நம்ம ஒரு டிசைட் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாலும் வந்ததுக்கப்புறம் நம்ம மைண்டு மாறும். அந்த மாதிரி தான் வந்து என் மைண்டும் மாற்றி தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். க்ளீன் பண்ணி வச்சாதான் நெக்ஸ்ட் டைம் வந்து குக் பண்ணும் போது சமைக்கணுன்னே தோணும். அதனால தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கும் அப்படி இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.